ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ஆளாகவே எடப்பாடியின் மகன் மிதுன் வந்து இயங்குகிறார். இவங்களுக்கு ஓபிஎஸ்ஸை பிடிக்காது, சசிகலாவை பிடிக்காது, முக்குளத்தோர் யாரையுமே பிடிக்காது. அப்புறம் ஏன் இவங்க முக்குளத்தோர் ரவுடிசத்தோடையும் முக்குளத்தோர் டீமோடையும் இவங்க ஏன் பழகணும்? இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, முக்குளத்தோர்னு சொல்கிறாங்க, அந்த சாதியை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து நடிகர் கருணாஸோட டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு டீமில் இருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு காவல்துறையில் மாட்டினாலும் வெளியூரில் எங்கேயாவது மாட்டினா கூட தப்பிக்க முடியும். இங்கே அருண் கிட்ட இவங்க மாட்டியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி அதிமுக தொழில்நுட்ப நிர்வாகி பிரசாத் வந்து நீக்கியிருக்காங்க. யார் சார் அந்த பிரசாத்? சார், இது ஒரு பெரிய கதை சார். இந்த நீக்கத்துக்கு பின்னாடி எடப்பாடியோட மகன் வந்து மிதுன் பாதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது சார். அதாவது இந்த பிரசாத் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன், ஐடி விங்கில் இருக்கான். இவன் வந்து மதுரையை சேர்ந்தவன். இவனும் ராஜ் சத்யனும் வந்து மிக நெருக்கமான நண்பர்கள். இவர் வந்து ஐடி விங்கு தலைவராக இருக்கார். அதாவது அதிமுகவுடைய ஐடி விங்கோட எல்லா விஷயத்தையும் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணக்கூடியது வந்து இந்த பையன்தான், பிரசாத் தான். அந்தளவுக்கு இவனுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இவன் வந்து ஒரு வெல்லாஃபில் இருந்த ஃபேமிலியாக இருந்தாலும் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய பார் ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணுறான். டுவெல்லிங்ஸ்னு ஒரு பாரு. அந்த பார் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு பெரிய வசதியெல்லாம் சென்னையில் கிடையாது. மதுரையில் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபேமிலி. அவங்க அம்மாலாம் வந்து டிடிவி தினகரனுடைய மனைவி அனுராதாவோட ஒன்றா ஜிம்முக்கு போகிறவங்க. அந்தளவுக்கான ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபைனான்ஸு இதெல்லாமே வந்து இல்லை. அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தது வந்து நம்ம மிதுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. லார்ட் ஆஃப் த ரிங் அப்படின்னு ஒரு பாரு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அந்த பாரு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, முக்குளத்தோர்னு சொல்கிறாங்க, அந்த சாதியை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து நடிகர் கருணாஸோட டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு டீமில் இருக்காங்க. அதில் வந்து இவர் வந்து அஜய் மாண்டையார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் இந்த தூண்டில் ரெஸ்டாரண்ட்டு ராஜா அப்படின்னு ஒருத்தர், அண்ணன் பிரசாத்து, இவர் ஐடி விங்கில் இருக்க பிரசாத்து. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபெண்டரில் இருக்காங்க. டிஃபெண்டரில் இருந்துட்டு இவங்க பாண்டியாஸ் அப்படின்னு ஒரு புது டீமை, டிஃபெண்டர் மாதிரியே ஒரு புது டீமை வந்து இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அந்த புது டீமோட இனாகரேஷன் தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வந்து நடக்குது. இவங்க எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் ஒருத்தர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஏடிஎஸ்பியோடைய பையன். அவர்கிட்ட இவங்க வந்து உரண்டியை இழுக்கிறாங்க. அவர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார். இவங்க முதல்ல அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே பாட்டில் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அவர் எகிரி 10 பேரையும் அடிச்சிடுறாரு. சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்குது. ஏடிஎஸ்பி பையன் அடித்த உடனே இவர் தான் போய் பிரசாத் தான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இது ஏதோ குடிச்ச தகராறு அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக டீல் பண்ணுறாங்க போலீஸ். அப்போது நம்ம அஜய் மாண்டையார் இவர் வந்து தமிழக போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ இவர் அதிமுகவில் தான் இருக்கார் இல்லைங்களா சார்? இவர் அதிமுகவில் இல்லை, இப்போ ஜென்ரலாக இருக்கார். அவர் குறிப்பிட்ட கட்சி இல்லை. சிஎம் வெளிநாடு போகும்போதெல்லாம் வந்து இவர் அந்த சிஎம்மோட கான்வாயோட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு.
அது இல்லாமல் தமிழகத்தில் இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இவர் போய் தகராறு பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தகராறு பண்ணோன்னே இந்த தகவல் வந்து கமிஷனருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் வந்து தகராறு பண்ணுறாரு, இந்த மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வந்து தகராறு நடந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாண்டியாஸ் அப்படின்ற ஒரு டீமு, ஏற்கனவே கருணாஸோட டிஃபெண்டர் டீமில் இருந்தவங்க இவங்க வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இப்போது அஜய் வாண்டியார் மேலே இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் வந்து அவர் வந்து நிறைய பேர் சொத்தை ஆட்டையை போட்டு டபுள் டாக்குமெண்ட் போடுறவர் அப்படின்றது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. இதே மாதிரி பிரசாத் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுன்னா வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, அரசு வேலை வாங்கி தரேன், அரசு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, போலி சான்றிதழ்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி இவருடைய இது. ஆனால் இவர் வந்து பெரிய அளவுக்கு அஜய் வாண்டியார் வந்து இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இவர் வந்து எடப்பாடியுடைய பையன் மிதுனோடையும் அதிமுக ஐடி விங்கோடைய மாவட்ட நிர்வாகியாகவும் இருக்கார். சென்னை மாவட்டத்தில் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கார். இவர் வந்து தூண்டில் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து வச்சிட்ருக்காரு ராஜா. ஈசிஆர் பக்கத்தில் இருக்குமே அந்த. ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட்டு. அங்கே தான் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா ரவுடி பசங்களும் அங்கே தான் வருவாங்க. பஞ்சாயத்து எல்லாமே அங்கே தான் நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் அங்கே நடக்குது. இந்த இவங்க வந்து தகராறு பண்ண ஆள் பேர் வந்து செல்வபாரதி அப்படின்னு ஒரு பையன். அவன் வந்து ஒரு ஏடிஎஸ்பியோடைய பையன். அவனு இவங்க அடிச்சிடுறாங்க, அவனுக்கும் காயம் இருக்குது. அந்த பையனும் திரும்பி அடிச்சிடுறான் இவங்கள. இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க எகிர்னவுடனே அஜய் வாண்டியார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எகிர்னவுடனே செக்யூர் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு இவங்களை எல்லாரையும் விசாரித்து பார்த்து இவங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையும், இப்போது ராஜா எங்கேயோ அதுக்குள்ளே வெளியூர் போயிட்டான், தூண்டில் ராஜா. அவனை கை வச்சு தான் இவங்களால் வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்க பயங்கரமாக எகிர்றானுங்க. அதுக்கப்புறம் அவனை செக்யூர் பண்ணி பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் இருக்க எல்லா ரவுடிசத்துக்கும் ஹார்பரிங் கிரிமினல்ன்றதுக்கு இவன் தான் இருக்கான், இந்த தூண்டில் ராஜா, தூண்டில் ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி அஜய் வாண்டியார் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கான், சிஎம்மோட க்ளோஸாக இருக்கிறதா அவன் சொல்கிறான். இவன் பிரசாத் வந்து எடப்பாடியோட க்ளோஸாக இருக்கான், எடப்பாடி மகனோட க்ளோஸாக இருக்கான். ராஜ் சத்யன்னு ஏடிஎம்கே ஐடி விங்கு தலைவர் ராஜ் சத்யன்னு எல்லாரோடையும் இருக்கான். இவன் வந்து டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி, அஜய் வாண்டியார் டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி. இவன் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட்டு வேலை வாங்கி கொடுக்குறது தான் மோஸ்ட்லி அது பார்ட்டி. இவன் வந்து ரவுடிசம், தூண்டில் ராஜா வந்து ரவுடிசம். இப்படி வித்தியாசமாக இருக்கானுங்க. இவன் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிவிட்டு போலீஸ் இது பண்ணோடனே இந்த செய்தி வந்து இப்போ நம்மளை மாதிரி ஆள்கிட்டலாம் கிடைக்கிது. நம்மலாம் வந்து அதை இணையதளத்தில் போடுறோம், ட்விட்டரில் ஷேர் பண்ணுறோம். பண்ண உடனே இந்த எடப்பாடி வந்து இவரை கட்சி விட்டு எடுத்துடுறாரு. பிரசாத்தை வந்து கட்சி விட்டு எடுத்துட்டு என் பையனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு பிக்சராக காட்டுறாரு. ஆனால் உண்மை என்னென்னா மிதுன் வந்து ரொம்ப நெருக்கம். மிதுன் வந்து ரொம்ப படித்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இமேஜ் வந்து அவருக்கு இருக்குது. நல்ல சாஃப்ட் அப்ரோச் இருக்குது. அவர் வந்து கட்சி நிகழ்ச்சி விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடிகர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினது மிதுன் தான். மிதுன் தான். இப்போது ரீசெண்டாக வந்து எடப்பாடி வந்து பாஜகவோட சேரமாட்டேன்னாரு. அப்போது வந்து இவரும் மிதுனும் அவங்க சம்மந்தியும் சேர்ந்து ஒரு ஏர்லைன் மேட்டரில் 8.5 கோடி ரூபா முறைகேடு பண்ணாங்கன்னு அந்த டாக்குமெண்ட்டை கையில் வச்சு தான் மிதுனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க சம்மந்தியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அமலாக்கத்துறை தயாராக நேராக இவர் டெல்லிக்கு போயிட்டு இவர் சரண்டர் ஆனார். நேற்று கூட ஒரு நம்பர் இல்லாத காரில் அப்பாவும் மகனும் வந்து போயிட்டு வந்தாங்க ஒரு இடத்துக்கு. எதுக்குன்னா இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக, பிரசாத் விஷயத்தில் காப்பாற்றுறதுக்காக தான் எடப்பாடியும்
அவங்க மகனும் வந்து ஒரு நம்பரே இல்லாத ஒரு காரில் திடீர்னு போயிட்டு வந்தாங்க. எப்படி அமித்ஷாவை பார்க்குறதுக்கு 3 கார் மாறி டெல்லியில் போயிட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இப்போது இங்கே பார்க்குறதுக்கான வேலைகளுக்காக போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ஆளாகவே எடப்பாடியின் மகன் மிதுன் வந்து இயங்குகிறார். அவரோட பேக்ரவுண்ட் இப்போ அவர் வந்து கவுண்டரு. அவருக்கு இந்த முக்குலத்தோர் டீமோட என்ன கனெக்ஷனு? இவங்களுக்கு ஓபிஎஸ்ஸை பிடிக்காது, சசிகலாவை பிடிக்காது, முக்குலத்தோர் யாரையுமே பிடிக்காது. அப்புறம் ஏன் இவங்க முக்குலத்தோர் ரவுடிசத்தோடையும் முக்குலத்தோர் டீமோடையும் இவங்க ஏன் பழகணும்? கருணாஸ் வந்து ஏற்கனவே அவர் திமுக சைடில் இருந்தவர், திமுக சைடில் இப்போவும் ஆதரவாக தான் இருக்கார். அவருக்கு எதிராக உருவாகிற ஒரு முக்குலத்தோர் டீமோட எதுக்கு மிதுனுக்கு வந்து பழக்கம்? பிஸ்னஸ் ரீதியாக இருக்குமா சார்? இல்லை பிஸ்னஸ் தான். ஓகே, பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஒருவேளை ஓபிஎஸ் இந்த டீம்லாம் வந்து முக்குலத்தூர் லாபிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அதுக்கு தான் ராஜ் சத்தியன் வந்து ஏற்கனவே அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவையில் போட்டியிடுவதற்காக ராஜ் சத்தியன் முயற்சி பண்ணும்போது அப்போது ஒரு த்ரெட்டனிங் வந்தது. ராஜ் சத்தியனுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்னா மிதுனை பற்றின ரகசியங்கள் ஒவ்வொன்றா வெளியில் வரும்னு. அதில் ஒரு ரகசியம்தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிழலான விஷயங்கள் வந்து ஆட்சியில் இல்லாதப்போமே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இவங்க வந்தால் எந்த அளவுக்கு மிதுனுடைய ராஜ்யம் வந்து இருக்குன்றது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. இது வந்து காவல்துறை வந்து இப்போது எல்லாரையுமே வந்து 1 by 1 எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இவங்க மாட்டின இடம் தப்பான இடம் சென்னை நகர காவல்துறை. வேறு ஏதாவது ஒரு காவல்துறையில் மாட்டினாலும் வெளியூரில் எங்கேயாவது மாட்டினா கூட தப்பிக்க முடியும். இங்கே அருண்கிட்ட இவங்க மாட்டியிருக்காங்க. இப்போது இந்த சாரெலாம் யார் அந்த சாருன்னு எடப்பாடி கேட்டிருந்தார். இப்போது இவங்க தான் அந்த சாருன்னு அருண் ஒவ்வொரு சாராக எடுத்து வெளியில் வைக்க போகிறாரு. இந்த வார செய்திகளுடைய பரபரப்பு இந்த டீமோட நெகட்டிவான விஷயங்களை அருண் வெளியே கொண்டு வர தான் பரபரப்பாக இருக்க போகுது. இப்போ எல்லாரும் நிர்வாணப்படுத்தப்பட்டு மிதுனுக்கு இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்குன்னு அவங்களே பயந்துருக்காங்க. நம்பர் பிளேட் இல்லாத கார்லெல்லாம் போகிறாங்க. இப்படிலாம் விஷயங்கள் வந்து புது டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோவில் பேசுகிறோம் சார். நிச்சயமாக. இப்போ அந்த காரை யாரை சார் பார்க்க போயிருந்தாங்க? எதுவும் அது தெரியல. யாரையோ பார்க்க போயிருக்காங்க. அவங்க யாரை பார்க்க போயிருக்காங்கன்னு தெரியல. இவருக்கு வந்து உளவுத்துறை அதிகாரிகளோடலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. அஜய் வாண்டையா உளவுத்துறை அதிகாரி. இப்போ இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. உயர் அதிகாரியாக சார் இல்லை கீழ் மட்டத்தில் அது தெரியல. உளவுத்துறை அதிகாரிகளோட க்ளோஸாக இருந்திருக்காரு அவர். அவரோட லெவல் பார்த்தா ஒரு அதாவது இப்போனா கேள்வினா, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு, பணக்கார பசங்களுக்கு தப்பான அதிகாரிகள் எப்படி துணை நிற்கிறாங்க? இப்போ ராஜ் சத்தியனாகட்டும், அவர் இவராகட்டும், எடப்பாடியோட பையன் மிதுனாகட்டும், எப்படி சேர்றாங்க? இந்த மாதிரி தப்பான ஆட்களோடு எப்படி சேர்றாங்க? தப்பான சகவாசத்துக்கு எப்படி போகிறாங்க? ரைட்டா? இவங்க திமுக மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ரிவர்ஸாக இவங்க ஆட்சியில் இல்லாதப்போவுமே இந்த மாதிரி இருக்காங்களே, இது எங்கே போய் முடியும்? இது எப்படி போய் முடியும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக சார், அந்த கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கும்னு நம்புவோம் சார். தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி சார். வணக்கம். வணக்கம்.